ஹலோ கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டாக் ஃபுட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து என்னென்ன ஃபஸ்ட் சீல தான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீல வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காலோசியமுக்கே போயிடாதீங்க. அதாவது காலோசியம் மேப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காலோசியம் மேப்புக்கு வந்து கன்ஃபார்ம் போயிடாதீங்க. நீங்கள் வந்து ப்ரிசன்லேயே, அதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். காலோசியமுக்கு அந்த இடம் வந்து வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் அங்கே போயிடாதீங்க. காலோசியமுக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது. போனீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட்டு உங்களுக்கு வந்து கிரைண்ட் பண்ணுறது ஒரு 100 லெவல் ஸ்லோவாக இருக்கும். அண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, அதுக்கு பதிலாக அங்கே இருக்க பாஸ் இருக்குல்ல கைஸ், அவங்களே 100 லெவலுக்கு ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசும் நிறையா சேர்ந்துடும். அப்படியே உங்களுக்கு ஈஸியாகவும் இது எடுத்துடலாம். புரியுதா கைஸ்? அடுத்து நீங்கள் வந்து ஸ்பைடரில், அதாவது ஸ்பைடர் ஒரு எக்ஸாம்பிள், லெஜெண்டரி ஃப்ரூட் இல்லை மித்திக்கல் ஃப்ரூட் வந்து நீங்கள் சாப்பிட்றாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே வந்து அவ்வளோ பேர் எக்ஸ்பி நிறையா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் ஃபவுண்டைன் சிட்டிக்கு போக கூட அவ்வளோ எக்ஸ்பி கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து அதை மாஸ்டரி பண்ண முடியாது. ஸோ என்ன மாதிரி லைட் ஃப்ரூட், ஏதாவது ரேர் ஃப்ரூட்டு இல்லைன்னா லோகியா ஃப்ரூட் அந்த மாதிரி சாப்பிடுங்க. முக்கியமாக செகண்ட் சீக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க காசை. கச்சா வந்து இப்போ நல்லதாக கொடுத்தா கூட அவன் கொடுக்க மாட்டான். பட் உங்களுக்கு கொடுத்தா, அதாவது மித்திக்கல் இல்லை நல்ல ஃப்ரூட் கொடுத்தா கூட, அதாவது லெஜெண்டரி மித்திக்கல் இங்கே சாப்பிட்றாதீங்க. இங்கே சாப்பிட்றாதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து செகண்ட் சீக் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பி நிறையா கொடுப்பான். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இங்கே ஒரு நோவு வந்து கொரில்லாக்கு இங்கே சண்டை போடுது. இப்போ வந்து இந்த நோவு வந்து என்ன ஃப்ரூட்டை யூஸ் பண்ணியிருக்கோம்? ராக்கெட் ஃப்ரூட் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அதே இந்த நோவு வந்து ஒரு புத்தா ஃப்ரூட்டை யூஸ் புத்தா வந்து ஈஸி தான். பட் எக்ஸப்ட் புத்தா ஃப்ரூட்டை வந்து நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடக்கூடாது. புத்தா ஃப்ரூட் கூட சாப்பிட்டுக்கோங்க. பட் நீங்கள் வந்து மற்ற லெஜெண்டரி ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னா, உங்களால் வந்து அதை ஃபுல்லாக மாஸ்டரி பண்ண முடியாது. நான் வந்து இங்கே பாருங்கள் கைஸ், நான் வந்து எப்படி மாஸ்டரி பண்ணி வச்சுருக்கேன் லைட் ஃப்ரூட்டை. ஏன்னா வந்து நான் வந்து இது வந்து ரேர் தான். நீங்கள் வந்து லெஜெண்டரியோ மித்திக்கலோ சாப்பிட்ருக்காதீங்க. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கவி கேமிங் தமிழ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர் இட்.